வெல்கம் டு சுடுதண்ணி. யூஸ்வலாக இல்லாமல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபன்னான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதை பார்த்தோன்னே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்குவிட் கேம் வெப் சீரீஸில் வர டல்கோனா கேண்டி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை மெல்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஒரு பேனில் சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே இது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது கொஞ்சமாக மெல்ட் ஆகிருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஹனி கலர் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா ஒரு டிட்டர்ஜென்ட் ஸ்மெல் வரும். இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இது சேர்த்தோன்னே கலர் நல்லா மாறி வரும். நீங்கள் நிறையா சேர்த்திங்கன்னா இது ரொம்ப பொங்கி வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. லைட்டாக சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ரவுண்ட் ஷேப் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து ஒரு குச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஹோல்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு லாலிபாப் மாதிரி ஒரு குச்சி ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 செகண்ட்க்கு அப்புறமா இதில் நம்ம இம்ப்ரெஷன் வச்சிடலாம். நீங்கள் ரவுண்ட், ஸ்கொயர் இல்லாட்டி எந்த ஷேப் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ஷேப் வச்சு ஒரு இம்ப்ரெஷன் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கேண்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷேப்பை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். இதுதான் கேம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த சீரீஸ்னால். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேறு வேறு ஷேப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அதை கட் பண்ணி விளாடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் சோன் பப்படி மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட. எனக்கு காம்படிஷன் இல்லாதனால ஃபுல்லாக நானே சாப்பிட்டுட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.